இந்த அல்சைமர் டிசீஸ்க்கு வந்து அறிவியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா 2 அற்புதமான டீ வந்து இருக்கு. அதுல முதல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்குப்பூ டீ. யூஸ்வலா நம்ம சங்குப்பூ பார்த்திருப்போம். சனீஸ்வர பகவானுக்கு வந்து நம்ம போடுவோம். ஸோ இதழ்கள் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நீல நிறத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த சங்குப்பூ டீ வந்து நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர் மட்டும் இல்லாம நரம்புகளையும் தூண்டுவிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. இந்த ஞாபக மறதியில வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, இந்த அமிலாய்டு பிளேக்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த சங்குப்பூ டீக்கு இருக்கு. ஸோ இது பெரிய செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு 2 இல்லைன்னா 3 சங்குப்பூ, சின்ன பூவா இருந்தது அப்படின்னா 3 பூக்கள் எடுக்கலாம். நல்ல பெரிய பூக்களா இருந்ததுன்னா 2 பூக்களே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பூக்களை வந்து எடுத்து 1 டம்ளர் தண்ணீர்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் வந்து ஊற போடணும். இல்ல ஓவரால் நைட் போட்டாலும் நல்லது. போட்டுட்டு என்ன பண்ணணும், காலையில என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா சூடு பண்ணணும். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, பாயில் பண்ற அளவுக்கு வேண்டாம், லைட்டா சூடு பண்ணணும். சூடு பண்ணி அந்த சாறு வந்து இறங்கும், பாயில் பண்ண விடக்கூடாது. அதற்கு முன்னாடியே இது பண்ணிட்டு அந்த இதை ஃபில்டர் பண்ணி அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்து காலையும் மாலையும் பருகி கொண்டு வர இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்ல ஏற்படக்கூடிய ஞாபக மறதி, அதாவது ஞாபக மறதிங்கிறத விட அந்த நோய் நிலையில ஏற்படக்கூடிய பெத்தாலஜின்னு சொல்லுவாங்க, நோய் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து படிப்படியாக வந்து குறைக்க ஆரம்பிக்கும்.